பிலோ த பெல்ட் அடிக்கிறதுன்னு இருக்குல்ல, இது அவங்களுடைய நேச்சர். அதை வந்து அந்த கட்சியில் உள்ள கீழ்மட்ட தலைவர்கள் பேசியிருந்தா கூட ஓகே, தலைவரே பேசுறாரு. அதுதான் ஒரு தலைவர். இது வந்து அவங்களோட தொண்டர்களோ இல்லைன்னா இந்த மீம்ஸ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட கண்டென்ட் இது. அவர் அப்ப அந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாருன்னு அர்த்தம். எதுக்கு எப்பவுமே வந்து விஜய் அவர்களையும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு, ஐ மீன் இந்த ஒரு அலிகேஷன் வச்சு தட் ஹி ஹஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வித் ஆக்ட்ரஸஸ் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வச்சுக்கிட்டே வந்து மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் அவர் ஒரு கேவலமா சங்கின்னு வச்சுக்கோங்க. ஹீ இஸ் கெட்டிங் மணி ஃப்ரம் கலைஞர் டிவியில் நிகழ்ச்சி பண்ணுறதுனாலேயே ஒரு கிறிஸ்டியன் பேரை வச்சுட்டு அவதூறு. இப்போ பர்சனல் அட்டாக் நீங்கள் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு 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 தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது. இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது. ஒரு தலைவர் இப்படி பேசுறது உண்மையில அவர் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறது அப்படி கேட்டால் தான் அவர் வந்து ஒரு மாண்பான ஒரு மனிதனாக இருப்பார். இல்லைன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் எங்களுக்கு பேசுது. பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட பல பேர் அடைக்கலம் தேடி பிஜேபி தான் பேசுறாங்க. அப்போ பாலியல் ஜனதா கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்கள் தலைவரான விஜய் அவர்களை பற்றி பேசுகிற போது உங்களுடைய முகத்திலேயே மக்கள் மத்தியில் கிழிக்கக்கூடிய தளபதியின் தளபதியாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரி அவன் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் வந்து பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் வந்து அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனை தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் வந்து அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.